சந்தர்ப்பத்துல சாதிங்கிற அந்த ஒத்த வார்த்தையும் அவர் தம்பிக்கு அரசு வேலையும் போதுமானதா? நிச்சயமாக இது ஏங்க ஒரு உயிருக்கு அதான் விலையா? தேவையில்லாம இது உண்மையிலேயே மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டது. இதே இது எங்க காலத்துல நடந்த தூத்துக்குடியில எங்க சாத்தாங்குளத்துல நடந்தது பாத்தீங்கன்னா, அதை எவ்வளவு தூரம் எடுத்து எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. அதை காட்டிலும் மோசமானது இது. எனவே அது மூடி மறைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. ஒரு உயிர் விலைமற்ற, அது வயசு 27 வயசே உரியவர். அதெல்லாம் நினைக்கும் போது பத்தற்றமாக இருக்கிறது. இதையும் வெளிக்கொண்டவர் எடப்பாடியார். இன்னைக்கு அதை முன்னெடுத்து நடத்துவர் சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்றும் கழக தொண்டர்கள், எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகள் தான் இதை கொண்டு போய் மக்களிடத்தை சேர்ந்து தான் இப்ப இவ்வளவு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எப்பவுமே இப்படிதான் அமைதி. இப்ப மாநகராட்சியை பார்த்தீங்களா, நானும் இருக்கிறேன் காமிக்கிறதுக்காக மாநகராட்சியில ஒரு மனு கொடுக்குறாங்க. இதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே இந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றணும்னு சொன்ன பிறகு இவங்களும் போய் மனு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவங்க நிறைவேற்றல. நாங்கள் போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், வரி விதிப்பை எதிர்த்தோம். இவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? சும்மா ஒரு மனுவை கொடுத்துட்டு பேசாம உட்காந்துக்கிடுவாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த போராட்ட குணம், மக்களுடைய நலன் முக்கியம் அல்ல. இன்னைக்கு அதனுடைய தலைவர், மாநில தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் தோழர் சண்முகம் அப்பப்ப வலைதளங்கள்ல பேசுறாரு, டிவியில விளம்பரம் சொல்றாரு. ரிசல்ட் என்ன? நல்லா எழுதுறாங்க, நல்லா பேசுறாரு. ரிசல்ட் பூஜ்ஜியமாவில் இருக்கு. அந்த 2-3 சீட்டுக்காக அதிக காத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யணும்? நீ இதை செய்யல, விவசாயிகளுக்கு கூலி இது கொடுக்கல, 100 நாள் 150 நாள் வேலை தரேன், நீங்க தரல, நீங்க 525 வாக்குறுதி கொடுத்தீங்க, இன்னைக்கு நிறைவேற்றல, முதலமைச்சரே 95% நிறைவேற்றிட்டுனாரு அப்படின்னு அவரே விமர்சனம் பண்றாரு. இந்நேரம் வெளியே வந்திருக்கணும்ல, களத்தில் நின்று போராடி இருக்கணும்ல. இதே சம்பவம் நம்முடைய லீலாவதி படுகொலை, மதுரை மாநகராட்சியுடைய லீலாவதி படுகொலையில அன்னைக்கு கம்யூனிஸ்ட் திமுகவோட தான் இருந்து அன்னைக்கு தலைவர் கலைஞராக முதலமைச்சராக இருக்கார். எங்களோடு இணைந்து நாங்க எதிர்கட்சி, நாங்க போராட்டம் பண்ணோன்னு அவங்களும் இணைந்து போராட்டம் பண்ணாங்க. களத்துக்கு வரணும்ல, தெருவில் முன்னே போராட்டம் பண்ணணும்ல. சும்மா சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போனா அது எதிர்ப்பா? கிடையவே கிடையாது. இந்த மௌனத்துக்கெல்லாம், இந்த கூட்டணி மௌனத்துக்கெல்லாம், கூட்டணி தர்மம் என்ற மௌனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை மக்கள் தான் எஜமானர்கள். இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, தேர்தலை வாக்களிக்கக்கூடியவர்கள் மக்கள் தான். அந்த மக்கள் தான் எஜமானர்கள். நல்ல தீர்ப்பு கொடுப்பார்கள். நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கு சான்றுதான் இன்னைக்கு அம்மா பேரவை கொண்டிருக்கின்ற அந்த கட்சியிலிருந்து விலகி இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருந்து, மாவட்ட நிர்வாகியிலிருந்து அத்தனை பேர் இன்னைக்கு இணைந்திருக்காங்க. இன்னும் வர இருக்கிறாங்க மாநகரில். அப்ப இதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாதுப்பா. நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும். புரட்சி தலைவர் அம்மாவுடைய எண்ணத்தை ஈடேற்றணும். மீண்டும் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க வேண்டுமானால் அதிமுக, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு சாமானியர், ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர், 4 ஆண்டுகால அற்புதமான ஆட்சியை கொடுத்தவர். அவரை முதலமைச்சர் ஆக்கணும் என்ற அடிப்படையில் தான் வந்திருக்காங்க. கூட்டணியா சேர்ந்து பாடுபடுறதை காட்டிலும் கட்சியில இணைந்து பாடுபட்டு இந்த கட்சியை வலுப்படுத்தணும்னு வந்திருக்காங்க. இதுவே ஒரு சான்று. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, எந்த கொம்பனும் இந்த கட்சியை கபகரிக்க முடியாது. அதிமுக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் திரும்ப ஏட கேட்குறீங்க? எங்க பொதுச் செயலாளர் தான் எல்லாத்துக்குமே தலைமை. சரி, நீ வாங்க அடுத்த. அதெல்லாம் எங்க இந்த கட்சி கூட்டணி அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பார்த்துக்கிறாரு.
இப்போதைக்கு சேர்ந்துருக்காங்க. இன்னும் நாளைக்கு எங்களுடைய இது இருக்கு. வாங்க அப்புறம் பார்ப்போம் சார். வாழ்த்துக்கள்.